ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஹிபா மேக்ஸ். நான் உங்களோட ஷபனாக்கா பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் இன்னையோட முடிஞ்சிச்சு. லாஸ்ட் எக்ஸாம் ஹிஸ்டரி முடிச்சிட்டீங்க, சோஷியலோடது இன்னைக்கு முடிச்சிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஃப்ரைடே வரைக்கும் இருக்க சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? பட் ஓவராலா இப்போ சென்னையில எல்லாம் முடிஞ்சிருக்கும், ரைட்? ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் மிட் டர்ம் எக்ஸாம்ல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்க அப்படின்றத கண்டிப்பா பார்க்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நீங்க எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணீங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே உங்க மைண்ட் செட் இருந்துச்சு, உங்களால எல்லாத்தையும் ரீகால் பண்ண முடிஞ்சுதா, எங்க நம்ம லேக் ஆகுறோம் அப்படின்றத கண்டுபிடிச்சா மட்டும்தான் அடுத்து நம்மளோட டார்கெட் என்ன, குவார்டர்லி எக்ஸாம். குவார்டர்லி எக்ஸாம சூப்பரா அட்டென்ட் பண்ண முடியும், ரைட்டா? இப்ப நிறைய ஸ்கூல்ஸ்ல எல்லாம் 10th ஃபுல் போர்ஷன்ஸே முடிக்க போறாங்க அண்ட் ரிவிஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்றாங்க, ரைட்டா? ஃபுல் அண்ட் ஃபுல் இனி டெஸ்ட் 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 தான். பட் அந்த டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்கிற அளவுக்கு டைம் கிடைக்குதா, அந்த இருக்கிற டைம் நம்ம படிக்கிறதுக்கு நல்லா யூட்டிலைஸ் பண்ண முடியுதா, யூஸ் பண்ண முடியுதா, நான் நினைச்ச டார்கெட்டை என்னால அச்சீவ் பண்ண முடியுதா, இது எல்லாமே உங்க முன்னாடி இருக்கிற கொஸ்டின்ஸ். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் நீங்க தான் சொல்லணும். இது எல்லாத்துக்கான ஆன்சரையும் நீங்க ஒரு நோட்ல எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுங்க. நீங்க எப்படி மிட் டர்ம் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணீங்க, உங்க ப்ரிப்பரேஷன் லெவல் எப்படி இருந்தது, உங்களோட டெஸ்ட் எழுத ஸ்கெட்யூல் எப்படி இருந்தது, எப்படி நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்தீங்க, எல்லாமே டெஸ்ட் எழுதி பாத்தீங்களா, இல்ல நான் ஓரலா தான் படிச்சேன் அப்படின்னு உங்களால எந்த அளவுக்கு அதை ரீகால் பண்ண முடிஞ்சது, ஞாபகப்படுத்தி அந்த ஆன்சரை திருப்பி ஞாபகப்படுத்தி உங்களால எக்ஸாம்ல எழுத முடிஞ்சது, உங்களோட பிரசன்டேஷன் லெவல் எப்படி இருக்கு. சரிங்களா? மிட்டம் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட மார்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷோட மார்க் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லைன்னா நான் எங்கேயோ ஏதோ தப்பு பண்றேன், கம்மியா பண்றேன், தப்புன்னு கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நான் நிறைய பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும், ஆனா நான் கம்மியா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுக்குதான் இந்த வீடியோ. சோ இது எல்லாம் எழுதுங்க, உங்களுக்கே தெரியும் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க எவ்வளவு டைம் கொடுத்தீங்கன்ட்டு. கரெக்டா? ஒரு சிலவங்க ஸ்கூல்ல இருந்து வரவே 6 o'clock ஆயிடுது, ஃப்ரெஷ் ஆக 6:30, அதுல இருந்து நான் 10:30 மணி வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். அப்புறம் காலையில 5:30ல இருந்து நான் ஒரு 6:30 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன், ஏன்னா அதுக்கப்புறம் வேன் வந்துடும். இந்த மாதிரி இவ்வளவு இது நான் படிச்சேன், ஆனாலும் என்னால ஃபுல் மார்க் எடுக்க முடியல, இல்லைன்னா நான் எய்ம் பண்ண 80 மார்க் வரல. இதுக்கு என்ன ப்ராப்ளம்னு சொல்லட்டுமா? ப்ரோகாஸ்டினேஷன் சொல்லுவாங்கல்ல, தள்ளி போடுற விஷயம். இதுதான் முக்கியமான காரணம். இப்ப எனக்கு மிட் டர்ம் எக்ஸாம் இப்ப வருது அப்படின்னா, மிட் டர்ம் எக்ஸாம் வந்து இப்போ ஜூலை நடக்குது, ஜூலை 20th இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்க ப்ரிப்பரேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகணும், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கணும். நம்ம என்ன பண்றோம், மிட் டர்ம் எக்ஸாமுக்கு 2 நாள் முன்னாடி தான் மிட் டர்ம் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தேடுறோம், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறோம். பேலன்ஸ் இருக்க கொஸ்டின்ஸை எடுத்து கூட பாக்குறது கிடையாது, அண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றதும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதை வந்து நான் உங்க மேல தப்பு சொல்லலை, ஏன்னா 9th வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கூல் கொஸ்டின் பேப்பர் டீச்சரே ரிவிஷன் கொடுத்துடுவாங்க, நமக்கு ஈஸியா இருக்கும். ஆனா 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் இல்ல, உங்க வாழ்க்கையில இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் ஷீட் நீங்க வாங்க போறீங்க, பப்ளிக் எக்ஸாம் மார்க் ஷீட் வாங்க போறீங்க, உங்களோட சொத்து அது. அதை நீங்க எவ்வளவு நல்ல ஒரு ஸ்கோர்ல வாங்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அதுதான் பாக்குறோம். கரெக்டா? சோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து குவார்டர்லி எக்ஸாம். குவார்டர்லி எக்ஸாம் முன்னாடி நமக்கு யூனிட் 2 எக்ஸாம் வந்துடும், அடுத்த 2 சாப்டர் வச்சுட்டு யூனிட் 2 எக்ஸாம் வந்துடும். சரிங்களா? ஸோ இதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க டெய்லி ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் முடியும். இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல உங்க கொஸ்டின் பேப்பர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் நீங்க வந்து விட்டு வச்சிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் தெரியலப்பா, நான் தெரிஞ்சதை மட்டும் எழுதிட்டேன், ஆனா இவ்வளவு விஷயம் எனக்கு தெரியாம இருக்குன்னா முதல்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களா? முதல்ல அந்த விஷயத்துல எடுத்து நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணும், நிறைய வாட்டி எழுதி பாருங்க. சரிங்களா? முதல் விஷயம் அதுதான், நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணணும், நான் தள்ளி போடக்கூடாது. இப்ப எனக்கு ஆகஸ்ட் மாசம் கழிச்சுதான் எனக்கு குவார்டர்லி வரும், நான் அப்ப பாத்துக்கிறேன், இப்ப நான் வெறும் ஹோம்ஒர்க் மட்டும் எழுதிட்டு போறேன்னு இருக்கக்கூடாது. ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு 25 மார்க்குக்காவது டெஸ்ட் எழுதி கண்டிப்பா பார்க்கணும். இப்ப என்னோட ஆஃப்லைன் கிளாஸ்லயும் சரி, ஆன்லைன் கிளாஸ்லயும் சரி, நான் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். சண்டே ஆனா டெஸ்ட் தான். சரிங்களா? சண்டே டெஸ்ட், சாட்டர்டே இருக்கான ரிவிஷன். ஸோ நீங்களும் என்னோட மேக்ஸ் ஆன்லைன் டியூஷன்ல ஜாயின் பண்ணணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்க. சரிங்களா? ஸோ நான் என்னோட டியூஷன்ல
நான் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா டெஸ்ட் எழுதும் போதுதான் நமக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னா பயம் வராது. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி எனக்கு தெரியும்ப்பா, ஆல்ரெடி நான் எழுதிட்டேன், இதை நான் திருப்பி எழுததான் போறேன்ட்டு மாறிடும், மைண்ட் செட் மாறிடும். சரிங்களா? முதல்ல அதை கொண்டு வரணும். கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் அது ஒண்ணுமே இல்லை, என்னால முடியும் அப்படின்னு கொண்டு வரணும். அண்ட் குவார்டர்லிக்கான ப்ரிப்பரேஷன் இன்னையில இருந்து டே 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிங்களா? நிறைய பேர் ஸ்டடி பிளான் கேக்குறீங்க. ஆனா ஸ்டடி பிளான் கொடுத்தா கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்றது இல்ல. இந்த வீடியோட கமெண்ட்ஸ்ல எனக்கு எத்தனை பேரு நீங்க ஸ்டடி பிளான் வேணும், ஸ்டடி பிளான் டைப் பண்ணி அனுப்புங்க. எவ்வளவு பேர் ஸ்டடி பிளான் வேணும்னு சொல்றீங்க? ஒரு 100 மெம்பர்ஸ் ஆவது சொல்லணும். அண்ட் இந்த வீடியோக்கு ஒரு 100 லைக்ஸ் ஆவது வரணும். அப்பதான் நான் அந்த ஸ்டடி பிளான் வந்து எடுத்துட்டு போக முடியும். ஒரு 4 பேர் 5 பேர் தான் பாக்குறோம் அப்படின்னா அது நான் எடுத்துட்டு போக முடியாதுல்ல. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும், வேற எந்த ரீசனும் கிடையாது. ஓகே, நம்ம சொல்றோம் இவ்வளவு பசங்க பாக்குறாங்க, அப்ப அவங்க நல்லா எழுதுவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு தோணல் வரணும்ல. அதனால கமெண்ட் செஷன்ல ஸ்டடி பிளான் வேணும்னா ஸ்டடி பிளான் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. அண்ட் இந்த வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க. சரியா? ஸோ குவார்டர்லியோட ஸ்டடி பிளான் ஃப்ரம் மண்டே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். மண்டேல இருந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லயோ இல்ல ஷார்ட்ஸ்லயோ ஏதோ ஒரு வகையில நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணுங்க. குவார்டர்லி எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியா ஃபீல் பண்ணுவீங்க, நிறைய போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி தெரியாது. ஏன்னா நீங்க ஒரு நாளைக்கு நான் சொல்ற 5 கொஸ்டினை டெஸ்ட் எழுதுனா போதும். லாஸ்ட் இயரையுமே இதே செஞ்சேன், நான் சென்டம் ஸ்டடி பிளான் செஞ்சேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆச்சு. அதோட கமெண்ட்ஸ் போய் பாருங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நான் இதெல்லாம் படிச்சேன், இந்த கொஸ்டின்ஸ் தான் வந்தது. ஏன்னா டெய்லி 5 கொஸ்டின்ஸ் தான் பாருங்க. நீங்க ஒரு ஒரு மாசத்துல 5 கொஸ்டின் 30 into 5 150 சம்ஸ் நீங்க சால்வ் பண்ணிருப்பீங்க. நம்ம புக்ல மொத்தம் ஒரு 400-500 சம்ஸ் இருக்குன்னா ஒரு 2 மாசத்துல உங்களால முடிச்சிட முடியும். எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸ் சொல்றேன். சரியா? ஸோ கவனமா குவார்டர்லி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. குவார்டர்லி எக்ஸாம்க்கு இப்பத்துல இருந்தே ப்ரிப்பேர் ஆகுறோம். சரியா? யாரெல்லாம் அக்ரி பண்றீங்களோ ஐ அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்களோ ஐம் ரெடி அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் டார்கெட் குவார்டர்லி எக்ஸாம். குவார்டர்லி எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் சயின்ஸ் சோஷியல் இது ரெண்டுத்துக்குமே சேர்த்தே தர பாக்குறேன். புரியுதுங்களா? நீங்க செய்ய வேண்டியது என்ன, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சிடுறீங்க. காலையிலே நான் வீடியோ கொடுத்துட்றேன், நீங்க ஸ்கூல்ல இருக்கும் போதே வீடியோ கொடுத்துட்றேன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் இடத்துல உங்களுக்கு இருக்கும், இல்ல சப்ஸ்கிரிப்ஷன் இடத்துல நம்ம சேனல்ல போய் பாத்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோஸ் இருக்கும், கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சா போதும். அண்ட் கொஞ்சம் ஸ்லோ லேர்னரா இருக்காங்க அப்படின்னா முதல்ல இந்த ஃபர்ஸ்ட் லெசனும் செகண்ட் லெசனும் தரவு பண்ணுங்க, அடுத்தது அது பார்க்கணும். இப்போ நான் மிட் டேர்ம் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகல, ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம்ல குவார்டர்லி எக்ஸாம்லயாவது பாஸ் பர்சன்டேஜ் ஆகணும்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் சாப்டர் 1 தரவு பண்ணும். சரிங்களா? அண்ட் சாப்டர் 3ல வந்து மேட்ரிக்ஸ் பார்க்கணும். அண்ட் சாப்டர் 2 2.4 2.5 2.7 2.9 இதெல்லாம் ரிப்பீட்டடா எழுத வைங்க. எழுதிட்டே இருக்கணும். அவங்க 2-3 வாட்டி ஒரே கொஸ்டின் எழுதினா அவங்களுக்கு ஞாபகத்துல நிற்கும். சரிங்களா? டவுட்ஸ் இருந்தா மறக்காம சேனல் பாருங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஜியாமெட்ரியும் வந்துடும், நமக்கு ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரியும் வந்துடும் குவார்டர்லி எக்ஸாம்க்கு. அண்ட் எல்லா புக் பேக்ல இருக்கிற 1 வேர்ட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஸோ இதுதான் நம்மளோட பிளான் குவார்டர்லி எக்ஸாம்க்கு. குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது ஹாஃப் இயர்லி ஃபுல் போர்ஷன்ஸ், ஆனுவல் ஃபுல் போர்ஷன்ஸ். இப்போ நீங்க குவார்டர்லியோட போர்ஷன்ஸை நல்லா வந்து தரவு பண்ணிட்டீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு 40% ஆஃப் மார்க் எடுத்துடலாம். குவார்டர்லி போர்ஷன்ஸை மட்டும் தரவு பண்ணலாம். சரியா? பேரண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கையில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, கண்டிப்பா நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். மிட் டேர்ம் எக்ஸாம் நீங்க ஒழுங்கா பண்ணலனாலும் பயப்பட வேண்டாம், அதை நினைச்சு எதுவும் வரி பண்ணாதீங்க. அடுத்த எக்ஸாம்ல நான் எப்படி சூப்பரா செய்ய முடியும், நான் எப்படி அச்சீவ் பண்ண முடியும், நான் எப்படி நல்லா படிக்க முடியும், இதுதான் நம்ம இப்ப யோசிக்கணும். நம்ம நடந்து முடிஞ்சதை பத்தி யோசிக்க கூடாது. அண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோல தரேன். குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரும் அண்ட் இந்த மிட் டேர்ம் எக்ஸாமோட பேப்பரும் நெக்ஸ்ட் வீடியோல நான் தரேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.